ஹாய், வெல்கம் டு சிவில் கனெக்ஷன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டாட்ரோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாட்ரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அண்ட் டிசைன் ப்ரோக்ராம். ஸோ எஸ்டி வந்து ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறதுல எடுத்துக்கிறாங்க. அனலைசிஸில் வந்து ஏ எடுத்திருக்கு. ஆண்ட்லேருந்து ஏ, டி வந்து டிசைன், தென் ப்ரோக்ராம். ஸோ ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அண்ட் டிசைன் ப்ரோக்ராம் அதுதான் இதோட ஷார்ட் ஃபார்மாக ஸ்டாட்ரோ அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஸோ இதை அதிகமாக யார் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் கம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகிறது வந்து டிசைனில் தான் இன்வால்வ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பில்டிங் அனலைசிஸ் பண்ணுறவங்க மட்டும் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் கிடையாது. அதர் தன் தட் மிஷின் பார்ட்ஸை வந்து டிசைன் பண்ணுறவங்களும் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் தான். இவங்க வந்து எதை மட்டும் பேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சுன்னா சேஃப்டி மட்டும் அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. சர்வீசபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி பண்ணும்போது தான் வந்து நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணுறது. அதே மாதிரி பிகினர்ஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸில் வந்து பிகினர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்டையும் தனித்தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரோட வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது தான் ஒரு காம்பேக்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்டாட்ரோவில் வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்டே அனலைஸ் பண்ணி எடுப்பாங்க. தென் இதில் வந்து இதை வந்து ப்ரொஃபஷனல் சாய்ஸ், அந்த ஸ்டாட்ரோ சாஃப்ட்வேர் வந்து ப்ரொஃபஷனல் சாய்ஸாக சூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்தந்த மெட்டீரியல், அதாவது ஸ்டீல், காங்க்ரீட், டிம்பர், அலுமினியம், கோல்ஃபார்ம் ஸ்டீல் ஷீட் இதை வந்து அனலைஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுக்காக இதை ப்ரொஃபஷனல் சாய்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உள்ளே வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாட்ரோவில் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாட்ரோவில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 3D மாடல் ஜென்ரேஷன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த மாடல் ஜென்ரேட் பண்ணதுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட டிசைன் கூட நம்ம க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாட்ரோ சாஃப்ட்வேரோட மெயின் யூஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து 90 இன்டர்நேஷ்னல் கோட்ஸை வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்மளோட இந்தியன் கோட்ஸ் இருக்குது, சைனா கோட் இருக்குது, அப்புறமா அமெரிக்கன் கோட் இருக்குது, யூஎஸ் கோட் இருக்குது, யூரோப்பியன் கோடு, இது எல்லாமே வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளோட இந்தியன் கோட் பார்த்துட்டோம் அப்படின்னா காங்க்ரீட்டுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து IS 456 யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து IS 800 இருக்குது, IS 801 இருக்குது, IS 802 இருக்குது. ஸோ IS 800 வந்து நம்மளுக்கு தெரியும். நார்மலாக நம்ம வந்து ஸ்டீல் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லாச்சுனாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாச்சுன்னா IS 800 பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், டிசைன் பண்ணணும். IS 801 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாச்சுன்னா கோல்ட் ஃபார்ம் ஷீட்ஸ், அதோட சேனல் செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் அது வந்து லிப் இருக்கும் சேனல் செக்ஷனில், அது தின் ஷீட்ஸாக இருக்கும். அந்த தின் ஷீட்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வந்து அந்த கோட் புக்கில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறாங்க. ஸோ கோல்ட் ஃபார்ம் ஷீட் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது 801. 802 என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்குதுல்ல, அந்த போஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கோட் வந்து IS 802. ஸோ இந்த மாதிரி இந்த கோட் யூஸ் பண்ணலாம். அதோட ஸ்டீலுக்குரிய கோட்ஸ் இதெல்லாம் உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. தென் அலுமினியம்க்கு வந்து இந்தியன் கோட் இருக்குது, பட் தட் இஸ் நாட் இன்பில்டட், அங்கே வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணி கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி 90 இன்டர்நேஷ்னல் கோட்ஸை வந்து உள்ளே இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து ஃபெம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து இதில் அனலைஸ் பண்ணலாம். பட் இதில் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் நோட்ஸுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியாது, ஃபெம் வந்து இதில் அனலைஸ் பண்ண முடியாது. அனலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிளியராக இருக்காது. ஸோ அதனால் இது வந்து ஃபெம்மில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வீக் அப்படிங்கிறதே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி பற்றி பார்த்துக்கலாம். ஸ்டாட்ரோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வந்து ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. 1997 டெவலப் பண்ணியிருக்காங்க. டெவலப் பண்ணிவிட்டு இதை வந்து அவங்க வந்து நிறைய இடத்துக்கு வந்து அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2005 வந்து லேட் 2005 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா பென்ட்லி சிஸ்டம்ஸ்ட்டு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களோட சாஃப்ட்வேரை வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 2005க்கு அப்புறமா பென்ட்லி சிஸ்டம்ஸ் வந்து ஒவ்வொரு வெர்ஷனாக அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க.
2005ல் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 2006ல் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 7ல் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, 8 அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 8ல் வந்து தான் என்ன பண்ணாங்க, V8i அப்படிங்கிறத வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ V8 அப்படின்னா வெர்ஷன் 8, I அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இன்ஸ்ட்ரக்டிவ், தென் இன்ட்ராக்டிவ், இது இன்ட்ரின்சிக், இன்க்ரெடிபிள் அண்ட் இன்டர் ஆப்ரேபிள், இதெல்லாம் வந்து அதில் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றும் என்னது பேஸில் அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்மளால் நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அங்கே மாடல் பண்ண முடியும். அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேரை. அப்புறமா எந்தெந்த சாஃப்ட்வேர் அதாவது மாடல் எப்படியெல்லாம் நம்ம மாடல் பண்ண முடியும், ஈஸியாக மாடல் பண்ண முடியும், என்னென்ன ஐகான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா இன்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளால் நம்ப முடியாத அளவுக்கு நம்மளால் அனலைஸ் பண்ணி நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐ அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இவங்களோட V8i அப்படி க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதை வந்து சஸ்டெய்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கண்டினியூஸ் டு பி சஸ்டெய்னிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இதில் அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் V8i சாஃப்ட்வேர் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த சாஃப்ட்வேரை அதிகமாக யூஸ் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறமா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா தே வில் பி ஆல்சோ சிவில் இன்ஜினியர். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆல்ரெடி கிளைண்ட்டிருந்து கிளைண்ட்டுக்கும் நம்மளோட கம்பெனிஸ்க்கும் நடுவில் வந்து உங்களுக்கு கன்சல்டிங் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் டிசைன்ஸ், அதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து கன்சல்டிங் ஏஜென்சிஸ் யூஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் அபவுட் StatPro. ஸோ இது போக நம்மளால் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அனலிசிஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ETABS யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா SAP யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி அனலிசிஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா StatPro வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸியாக வந்து நம்ம படிக்க முடியும். இதில் வந்து நீங்கள் வந்து அனலைசிஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். பட் இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. நீங்கள் என்ன தான் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து எக்கனாமிக்கல் கிடையாது. எக்கனாமிக்கலாக நம்ம டிசைன் பண்ணதில்லை.